பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்பியம் நமோ நம. சுவாமி சரணமையப்பா. அடியேனது பெயர் ருக்மாங்கதன். சுந்தர சாஸ்தா திருக்கோவிலுடைய ஸ்தாபகர் மற்றும் பிரதான ஆச்சாரியர். சுந்தர சாஸ்தா திருக்கோவில், இந்த கோவிலுக்கு வர்றதுனால என்ன பலன்? ஏன்னா ஒரு பெரியவங்களுடைய வார்த்தை ஒன்று இருக்கு, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, அர்ச்சனை இல்லாத கோவில் இல்லை. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. மனுஷனுக்கு பிறந்ததுல இருந்து பிரச்சனை தான். எந்தெந்த வகையிலையும் நமக்கு என்ன பிரச்சனைகள், நிறையா இடர்பாடுகள் வரும். சரி, அப்படி இருக்கையில் அர்ச்சனை இல்லாத கோவில்கள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோவில் என்பது இருந்தாலே நித்தியம் பூஜை செய்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்து பணிவிடைகள் செய்வது தான் கோவிலினுடைய தாற்பயம். அப்போ எதை வேண்டி நம்ம இந்த கோவிலில் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா, லோகக்ஷேமம்ன்றது ஒரு பொதுவான கருத்து. ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு விஷயத்தை தத்துவமாக அடிப்படையில் வச்சு தான் ஒரு கோவிலில் உள்ள ஒரு தெய்வங்களும் இல்லை அந்த கோவில் இருப்பதற்குரிய கிரகங்களும் நம்மளை என்ன பண்ணும், இயக்கும். அப்பேற்பட்ட விஷயங்களில் மனிதனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதுன்னு எடுத்து பார்த்தோம்னா விவாகம், அதாவது கல்யாணம். ஒருவரோட கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கணும். இப்போ கல்யாணம் எல்லாருக்கும் நடந்துருமா அப்படின்னா இல்லை, எல்லாருக்கும் நடக்கலை. நடக்கணும், ஆனால் என்ன பண்ணுது, நடக்கலை. காரணம் என்ன அப்படின்னா 32 வகையான தோஷங்கள் இருக்கு. விவாக தட தாமசங்களில் 32 வகையான தோஷங்கள் இருக்கு. அந்த 32 வகையான தோஷங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் பிரதானமாக பகுதியை எடுத்துக்கிறது செவ்வாதோஷம், சர்ப்பதோஷம், தாராதோஷம், அடுத்து பிரதானமாக இருக்கக்கூடிய விவாக தோஷம். என்ன விவாக தோஷம்? கல்யாணம் வர பேசி முடிச்சு எத்தனையோ